இட்லிக்கு நான் வந்து இப்போ கத்திரிக்காய் கடைய போகிறோமா பாருங்கள். நான் தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 7 மிளகா, இது பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு. இதை பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். உப்பில் போட்டு வச்சுருக்கிறேன், கல் உப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். குக்கரில் இது போட்டு வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் மாற்றிக்குவோம். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடுறேன் நான். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம இப்போ இதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கடையிறதுக்கு பார்ப்போம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டிடுறேன். கொட்டிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சிடுவோம். எல்லாம் போட்டேன். கத்திரிக்காயை நல்லா அலசி வச்சுருக்கேன். அலசி உப்பு போட்டு வச்சுருக்குமா. இங்கே பாருங்கள், அலசி நல்லா கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கருப்பு ஆகாது. அதனால் எல்லாத்தையும் மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் நான் ஒரு 3 விசில் வச்சா போதும். கத்திரிக்காய் கடைஞ்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் இந்த வேலை, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கினேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கினேன். அவ்வளோதாம்மா. இப்போ குக்கரை எடுத்து அடுப்பு மேலே வச்சு ஒரு 2 விசில், ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 விசில் வந்த பிறகு அடுப்பத்தை வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள், எல்லாம் போட்டேன். பருப்பு எல்லாம் வெந்து வந்துடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் போட்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு மத்தில் கடைஞ்சிட்றேன். கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு தாளிக்கும்போது காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேம்மா. குழம்பு தாளிக்க போதும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போடுறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன், அது போட்டேன். கூடவே பெருங்காயம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு போட்டேன். அவ்வளோதான். பொரிஞ்சு வந்த பிறகு அதை கத்திரிக்காய் கரைஞ்ச பிறகு ஊற்றிட்டா சரியாக போச்சு. அவ்வளோதான். இட்லி வச்சு சாப்பிட வேண்டாம், சுட கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான்